நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை ஒரு 3-4 டேஸாக கேட்டுட்டு இருந்திருப்பாங்க மைக்கேல் சார். அதுக்கப்புறம் இன்வைட் பண்ணாங்க. எனக்கு அபிநயா மேடம் இந்த படம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா அபிநயா மேடம் ஸ்டூடியோ 9 ப்ரொடக்ஷனில் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் அவங்க பண்ணுறாங்க. அதான் அவங்க பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ஹீரோனியாக பண்ணுறாங்க நெக்ஸ்ட் படத்தில். ஸோ அப்போது இந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டுட்டு தான் சரி சார் நான் வரேன் சார், நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒரு சின்ன விஷயந்தான், கரெக்டான நேரத்தில் கரெக்டான கேப்பில் இந்த படத்தை பண்ணுங்கள், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். இந்த மாதிரி நல்ல படங்கள் தோல்வி அடையக்கூடாது, வெற்றி அடையணும்னு மனசார வேண்டிக்கிறேன். அப்புறம் மொத்த அனைத்து குழுக்களும் அப்புறம் ப்ரொடியூசர்ஸை அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க மேடம் பேசினது தான் எனக்கு சிரிப்பாக இல்லை, ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. மொத்த ஃபேமிலி, ஏன்னா உண்மையான வார்த்தைகள் அவங்க மனசுலேருந்து வந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்க பிரதர்-இன்-லா எல்லாத்தையும் குடும்பத்தையும் எடுத்துட்டாங்க. பட் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரேர். ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படத்தை பண்ணுறது. ஆல் தி பெஸ்ட் மேடம். கண்டிப்பாக ஏஞ்சலியா மேடம் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராட்ஸ், தேங்க்யூ.